ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ வந்துட்டு ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி நம்மளுடைய 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஒரு ஃபண்டமெண்டல்லேருந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருவாக இருந்து இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை உடனுக்குடன் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்வால்மெண்ட் ப்ளஸ் உங்களுடைய டவுட்ஸ் இதன் மூலிமா அதை கிளாரிஃபை பண்ணி என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா மென்மேலும் இதை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனுக்குடன் என்னுடைய இதுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு உடனுக்குடன் நம்ம வந்துட்டு நம்மளுடைய தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு நல்ல பாதையில் செல்ல முடியுங்கிறத வந்துட்டு இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 12th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 யூனிட்டாக பிரிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய லாங்குவேஜஸை. பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, காமனாக ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டலாக ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, நம்ம C++லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் டு பில்ட் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டமைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செயற்கூறுகள் வந்துட்டு தேவைப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, டு ரேப்பிங் அப் த டேட்டா. அதாவது நம்ம வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் ப்ரொவைடிங் த செக்யூரிட்டி த்ரூ த கான்செப்ட். தரவு அரவமாக்கம் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் வந்துட்டு சொல்லலாம். அதாவது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய மற்ற செயற்கூறுகள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்மளுடைய இன்டர்னல் டேட்டா, நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்களை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தேவையில்லாமல் அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், தரவு அரவமாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 3வது லெசனாக வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்கோப்பிங். ஸோ ஸ்கோப்பிங் அப்படின்னா வந்துட்டு என்ன, வரையெல்லை. ஸோ வரையெல்லை எதுக்கு பயன்படுத்த முடியும், மாறிகளுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, அதாவது வேரியபிள்ஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்கோப்பிங் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஸ்கோப்பிங்கில் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு ஒரு 4 கேட்டகரி இருக்குது. அந்த 4 கேட்டகரியும் வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் வரும்போதே நம்ம வந்துட்டு லோக்கல் ஸ்கோப்னால் வந்துட்டு என்ன, பில்டிங் ஸ்கோப்னால் வந்துட்டு என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன குளோபல்னால் வந்துட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டில் கடைசியாக வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். ஸோ அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிக்ஸ்னால் நம்ம வந்துட்டு எதையுமே வந்துட்டு ஒரு செயல்படுத்தணும்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பயன்படுத்துவோம். அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த அல்காரிதம்னா வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய செல்களுக்கு நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு என்ன ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். ஸோ இதை தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் யூனிட்டில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக வந்துட்டு 2வது யூனிட்லேருந்து தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது, பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்துட்டு பைத்தான்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு முதல் யூனிட்டில் வந்துட்டு சந்தேகங்கள் இருந்தால் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நம்ம அதுக்கு தகுந்த அப்படி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டவுட்ஸையும் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2வது யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, கோர் பைத்தான்னா வந்துட்டு என்ன, இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய ஆரம்ப நிலை. ஒரு கோர் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா முழுமையான, இல்லைன்னா வந்துட்டு அந்த இதுக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா கோர் பைத்தான். ஸோ பைத்தான், இந்த கோர் பைத்தானில் நம்ம வந்துட்டு என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஃபஸ்ட் ஒன் பைத்தானில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் முதல்ல நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2வது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்துச்சுனாலே என்ன பண்ணணும், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சில கட்டமைப்புகள் நம்ம வந்துட்டு உருவாக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 3வதாக வந்துட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டோம்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தானில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து C++ஸை பார்த்தது தான். என்ன பார்த்தோம், பில்டிங் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, டிரைவ்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன. ஸோ அதே மாதிரி இதுலேயும் சில கேட்டகரிஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே அந்த லெசன் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 2nd யூனிட்டில் அடுத்ததாக வந்துட்டு கொடுத்துருக்கிறது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்.
ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். த காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், சிம்பிள்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன சொல்லணும், ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் மேனிப்புலேட்டர்ஸ்னால் அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி மேனிப்புலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸ்ட்ரிங் மேனிப்புலேட்டர்ஸ். C++ல் வந்துருக்கும்ல செட் டபிள்யூ, செட்டு வித்து, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் நம்ம வந்துட்டு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் வந்து ஸ்ட்ரிங் கேடு, ஸ்ட்ரிங் அப்புறம் வந்துட்டு என்ன ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் கேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறது STRLEN யூஸ் பண்ணியிருப்போம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு STRREV அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னென்னு கேட்டோம்னா மேனிப்புலேட்டர்ஸ். ஸோ இந்த மேனிப்புலேட்டர்ஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த பைத்தான்லேயே நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த கோர் பைத்தானில் நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய பாடங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒய் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் திஸ் லாங்குவேஜ், எதுக்காக இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு என்ன, எதுக்காக இதை புதுசாக வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா எதையும் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு அணுக வேணும். ஸோ இப்போ பைத்தான் எல்லாருமே வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு பைத்தான் இஸ் த பூமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லுது, மோரோவர் யார் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்மளுடைய டெவலப்பிங் டெக்னாலஜிஸ் வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் தான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் ரீசன்ஸ் தே ஆர் கிவன். நம்பர் 1, it is very easy syntax and readability. நம்பர் 1 வந்துட்டு என்ன, it is very easy to read the syntax. அதுதான் வந்துட்டு மெயின் திங். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு சின்டாக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிலியோ, C++லையோ, ஜாவாலையோ எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நம்ம சின்டாக்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம். பட் இதில் வந்துட்டு அப்படி இருக்காது, ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஒரு பிகினர்ஸே வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஒரு ஈஸியராக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வித் ஓப்ஸ். ஸோ இப்போ நம்மலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா .NET இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு தனியாக தான் எடுக்கணும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு என்னவோ மாறும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாகவும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வித் ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்துட்டு என்ன ஆகலாம்னா இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து நம்மளால் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஃபேமஸ் ஃபார் எனாரமஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஆன் மாடியூல்ஸ், லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டூல் கிட்ஸ். நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாடியூல்ஸாக இருக்கிறதையும் கொண்டாந்து வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்டு டூல் கிட்ஸ், என்ன கைண்ட் ஆஃப் இது இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ். நம்பர் 4, பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் சப்போர்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். அதாவது பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்துட்டு என்ன, ஏற்கனவே டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ், டெவலப்டு. ஓகேங்களா, டெவலப்டுனா வந்துட்டு என்ன, இந்த லாங்குவேஜ் வந்து டிசைன் பண்ணாங்க இல்லையா, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்பர்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன கேட்டகரிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இட் கேன் பி சப்போர்ட்டிங் த சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துலேயும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்மளால் வந்துட்டு பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த 5 எலிமெண்ட்டுக்காக தான், இந்த 4 எலிமெண்ட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா மெயினாக வந்துட்டு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. சரிங்களா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பைத்தானுடைய வேரியபிள்ஸும் ஆப்ரேட்டர்ஸும் என்ன, பைத்தானில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு லேர்ன் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
ஸோ வாட் இஸ் மீன் பை ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் மேக் பண்ண முடியாது. தட் இஸ் கால் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கைடோ வென் ரசம் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் மிஸ்கண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இதை வந்துட்டு டெவலப் பண்ணார். ஓகேங்களா. எந்த இயரில் வந்துட்டு ரிலீஸ் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 1991. 90s கிட்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த 1991 தான் இந்த லாங்குவேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன நேம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, மோன்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா அது வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, காமெடி சீரியஸாக வந்ததை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, மோன்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். அந்த பைத்தான்ங்கிற நேம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கஸ் நேம்லேருந்து எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். இது என்ன பண்ணுது, ப்ரொசீஜரலாகவும் இருக்கும். இந்த மீன் டைம் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா இந்த பைத்தான் லாங்குவேஜோடைய இன்ட்ரடக்ஷன். ஸோ வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நம்பர் 1 ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத். இதுக்கு சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன, இப்போ என்னுடைய சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லை சார் என்னோடய சிஸ்டம் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லை சார் என்னுடைய சிஸ்டம் வந்துட்டு மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது, ஆப்பிள் கம்பெனியோட மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. இப்போ இந்த மூணுலேயுமே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஓஎஸ். இந்த மூணுலேயுமே வந்துட்டு என்ன பண்ணாது, சில லாங்குவேஜ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் போகும். ஸோ அப்படி அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஓஎஸ்க்காக டெவலப் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். இப்போ .NET எடுத்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் ஒர்க் ஆகும். அதுவே மேக் ஓஎஸ் இல்லைன்னா சப்போர்ட்டிங் சம் டூல்ஸ் கொண்டு தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆட் ஆன் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த இதில் பார்த்தோம் இல்லையா அட்வான்டேஜஸில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னா சம் மாடியூல்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்துட்டு அது ரன் ஆகிற மாதிரி நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. யூ கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பட் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த பைத்தானில் டெவலப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன ஆகும்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். அதனால தான் இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் மூணாவது த ப்ரோக்ராம் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ரீட் பண்ணிக்க முடியும், அதே சமயத்தில் வந்து என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு எந்த இதில் வந்துட்டு இருக்குது, இந்த என்வாயன்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இது இஸ் ஐடிஎல்இ. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஐடிஎல்இ அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஐடிஎல்இ. புரியுதுங்களா. என்னது, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட், ஒருங்கிணைஞ்சு கற்றுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜ். அதனால தான் இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க ஐடிஎல்இ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு என்ன, அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான் பார்த்தோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்கில் கேட்கலாம். இந்த மெயின் டைமில் வந்துட்டு என்ன கேட்கலாம், கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். என்னென்ன கீ ஃபியூச்சர், வாட் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 2 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்லேயும் கேட்கலாம். 3 பாயிண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு என்ன பண்ணலாம், அது 3 மார்க்காக கூட நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்ன சொல்லிக்கிறேன், ஒரு 1 மார்க் சொல்லியிருக்கிறேன். என்னது, ஐடிஎல்இனா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில பேசிக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை பார்ப்போம். பிஃபோர் தட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற வந்துட்டு பார்ப்போம். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐடிஎல்இ ப்ரோக்ராமிங் லேர்னிங் என்வாயன்மெண்ட்டை பார்த்துருவோமா. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வந்துட்டு என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும்.